1980களில் சில்க் சுமிதா ஒரு படப்பிடிப்புல ஒரு ஆப்பிள் சாப்பிடுறாங்க. அந்த ஆப்பிளை கடிக்கிறாங்க. சில்க் சுமிதா கடிச்ச ஆப்பிள் 25,000 ரூபாய்க்கு ஏலத்துக்கு போச்சு. இந்த 25,000 இன்னைக்கு தேதிக்கு 10 லட்சம் ரூபாய். ஒரு பெண் கடிச்சு வச்ச ஆப்பிள் 10 லட்சம் ரூபாய்க்கு ஏலத்துக்கு போகுதுன்னா அதுதான் உண்மையிலே உச்சம். அந்த சில்க் சுமிதா தன் வாழ்க்கையின் உச்சத்துல இருக்கும்போது ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குறா. இந்த விஜய் பயந்து ஓடுறாரு, அந்த மாதிரி கிடையாது, துணிச்சலா பேட்டி கொடுக்க. அரசாங்கத்தால் தேடப்படக்கூடிய குற்றவாளிகள் அப்படின்னு பத்திரிகையாளன் சொல்லும்போது சில்க் சுமிதா திருப்பி சொல்றா, இந்த நாட்டில் தேடப்படுற குற்றவாளிகள் சுதந்திரமானவர்கள், அரசாங்கத்தால் வாழ்வதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள், அடிமையானவர்கள். உண்மையிலேயே நான் சுதந்திரமானவளாக இருக்க விரும்புகிறேன்னு சொன்னது சில்க் சுமிதாடா. அப்போ பத்திரிகையாளன் பதறிட்டான். உனக்கு பிரச்சனை ஆயிராதே, நான் எழுதட்டுமான்னு கேட்கும்போது சில்க் சுமிதா சொல்றா, எனக்கு பிரச்சனை இல்ல, உன் பத்திரிகை எந்த அளவுக்கு அனுமதிக்குமோ அந்த அளவுக்கு எழுதுன்னு சில்க் சுமிதா சொன்னா. உன்ன மாதிரி பத்திரிகைக்காரனே பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. பத்திரிகைக்காரன் ஆஃப்